வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியாச்சி சமையலில் பார்க்க போகிறது பிரெட் மஞ்சூரியன். அதுக்கு பிரெட்டு 2 ஸ்லைஸ் எடுத்து நான் வந்து உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கடல மாவு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, தனி மிளகாத்தூள் தேவையான அளவு, அப்புறம் மல்லித்தூள் தேவையான அளவு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அளவுகள் கூட போடுறீங்கன்னா கூட போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து முட்டை, ஒரு பாதி முட்டை இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றா முதல்ல பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிக்கிட்டு தண்ணி வேணுன்னா தெளித்து பிசைஞ்சிக்கலாம். வாங்க இது எப்படி பிசைகிறதுன்னு இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்ம முதல்ல போட்ட சாமான்கள் எல்லாத்தையும் வந்து ஒன்றா பிசைஞ்சாச்சு. இப்போ தண்ணி பத்தலை. இப்போ வந்து லைட்டாக தொளிச்சுக்குங்க. தெளித்து சப்பாத்தி மாவு கணக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எல்லாம் போட்டு பிசைஞ்சாச்சு. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ அது வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற சைஸில், அதாவது சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு, அப்புறம் ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, அப்புறம் கொஞ்சம் செட் ஆகட்டும் எடுத்து பொரிச்சிக்கலாம். இப்போ அதை உருட்டி வச்சுட்டு இப்போ காமிக்கிறேன். பிரெட் மஞ்சூரியனுக்கு பிரெட் எல்லாம் வந்து உருட்டி வச்சோம். அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் 1/2 மணி நேரம் வச்சு. இப்போ வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான இந்த காய்கறி எல்லாம் நம்ம முதல்ல அந்த 20 நிமிஷத்தில் கட் பண்ணி வச்சுக்கலாம். குடமிளகா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு சாப்பரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வெங்காயமும் சாப்பரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், அப்புறம் டொமேட்டோ சாஸு தேவையான அளவு, அப்புறம் சில்லி சாஸு, அப்புறம் சோயா சாஸ் எல்லாம் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ அதை வந்து எப்படி பொரிச்சுக்கிட்டு வரலான்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம பால்ஸ் எல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடயே கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது கூடயே நம்ம வெங்காயமும் அப்புறம் குடமிளகாயும் போட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு, இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க ப்ரெட்டு. இப்போ நம்மளுடைய பிரெட் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ டிஸ்பிளேயில் வச்சுட்டு காமிக்கிறேன். நான் இது கூடவே பொட்டேட்டோ மஞ்சூரியனும் இப்போ காமிக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் பொட்டேட்டோ எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். வந்துட்டு அது எப்படி வறுக்கிறதுன்னு அப்புறம் கடைசியாக சொல்கிறேன். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சாஸ் எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் இந்த மஞ்சூரியன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பிரெட் மஞ்சூரியன் அப்புறம் வந்துட்டு பொட்டேட்டோ மஞ்சூரியன் ரெண்டும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தேவையான பொருட்கள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன். பார்த்து தேவையானதை எடுத்து வச்சுட்டு சமைக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பொட்டேட்டோ